விப்பிங் க்ரீம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எப்படி விப் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி ஹைட்ராப்போட ட்ரோப்போலைட்டோட விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியாக கண்டிப்பாக இருக்கணும். இதோட வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்லா விப் பண்ணணும். ஒரு 3 minutes கிட்ட நல்லா விப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீட் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் 3rd ஸ்பீட், 4th ஸ்பீட், 5th ஸ்பீட், அந்த மாதிரி கிராஜுவலாக தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்க க்ரீம் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்து விடணும். அப்போ தான் ஈக்குவலாக ஈவனாக எல்லா இடத்துலையும் விப்பாகும். ஸ்டிஃப் பிக் நம்ம பீட் பண்ண தான் ஸ்டிஃப் பிக் ஆகும். அதே மாதிரி நம்ம விப்பிங் க்ரீம் சில்லுன்னு தான் இருக்கணும். சில்லுன்னு இல்லை அப்படின்னா ஒரு 10 minutes கிட்ட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் எடுத்து விப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் விப்பிங் க்ரீம் எப்படி ஸ்டோர் பண்ணால் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அர்ஜெண்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னா 1/2 hourக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆர்டர் இருக்குன்னா அன்றைக்கி நைட் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பீட்டரை வச்சு தூக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே ஸ்டிஃப் பீக்காக அது நிற்கிதா அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விப்பிங் க்ரீம் பவுலில் அப்படியே உல்ட்டாவாக பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு கூலிங் கம்மியாகிடுச்சு, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கீழே ஒரு ஐஸ் வாட்டர் இருக்க பாத்திரத்தில் வச்சு விப்பிங் க்ரீமை நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் விப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் 2 மெத்தடுமே காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக 2 மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி ஸ்டிஃப் பீக்காக நிற்கிதா? இதுதான் ஃப்ளூயண்ட்டான கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.